Good morning. திருவிழியானது மரித்த சகாய ஷீலா, ஃபாதர் கிளெமெண்ட் ஃப்ராங்க், ஃபாதர் ஆந்தனி செக்வேரா, வில்சன் ஆந்தனி, பானிசன் அனில் ஏஞ்சி, வில்லியம் ஆனந்தராஜ், மாவியஸ் ஜோசப் ஜெயக்குமார், செல்வநாதன், மார்கரெட் இவருடைய ஆண்களுக்காக இந்த திருவிழை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நம் தகுதி பொறுப்பற்று நம் அவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாத செயல்களில் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியிருக்கிறோம். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையில் அடைவோமாக. உம்முடைய தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனால் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைத்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்றி செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவரும் அறிவிப்பதாக, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளிலும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும் நமக்கு அழுகி வராது.
சுமக்கும்படி என்னை தூய்மைப்படுத்தியுள்ளோம். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தள்ளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியள்ளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுள் கேட்க பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவு மக்கள் அடையாளம் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோன் ஞானத்தை கேட்டு உலகின் கடையோட்டிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனின் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவு மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவிட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, என்னுடைய வாசகம் வந்து மனம் மாறுங்கள் என்ற வார்த்தையை நமக்கு ஆண்டவர் இயேசு தெளிவாக நமக்கு சொல்கின்றார். இப்போ நம்ம ஆன்டி கன்வர்ஷன் பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல நம்ம நாட்டில், நம்ம ஸ்டேட்டில். அது வந்து மதம் மாற்றுவதற்காக பண்ணியிருக்காங்க. மதமும் வேற, மனமும் வேற. மனம்ன்றது நான் எனக்குள்ள இருக்க ஆன்மா. மதம்ன்றது வந்து நான் எந்த ரிலீஜன் சேர்ந்தது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு மிராக்கிள் கிடைக்குமா, பார்க்கணுமா, முடியுமா அப்படின்ட்டு தேடிட்டு போகிறாங்க. இந்த கோயில், இன்னொரு கோயில், இன்னொரு கோயில், இன்னொரு கோயில், அப்படி மக்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து அவங்க கேத்தலிக் தான். ஆனால் திடீர்னு வந்து கோயிலுக்கெல்லாம் வர்றதில்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் வருஷங்கள் ஆகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது எங்கே என்ன கோயிலுக்கெல்லாம் வர்றதில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு இந்த விசுவாசமே இல்லை இப்போ அப்படின்னு. ஓகே, அது எதுக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நடந்தது, எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கடவுளால், எந்த ஒரு பெனிஃபிட் கடவுளால் கிடைக்கல, அதுக்கு நான் ஏன் வந்து கடவுள் பண்ணணும். ஓகே, இது நாங்கள் முடிச்சிட்டோம். அது ஆகிட்டு பிறகு ஒரு 12 வருஷங்கள் ஆகிட்டு பிறகு ஒரு நாள் பார்த்தா அவர் கோயில் பின்னால் இருக்கார். என்ன திடீர்னு எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, திடீர்னு கோயில் பார்த்துருக்கீங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் வந்து தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு வழி இல்லை, அதனால தான் மறுபடியும் கோயிலுக்கு வர
கிறிஸ்துவங்களே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம மிராக்கள் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த அந்த காலத்தில் இயேசு அந்த காலத்தில் கூட மக்கள் வந்து இந்த பரிசேயர்களும் இந்த பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து ஆண்டவர் இயேசுகிட்ட வந்து அவர் ஏதாவது அடையாளம் காட்டுவார் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து அவருக்கு தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு எந்த ஒரு அடையாளம் கொடுக்கப்படாது. ஆனால் அடையாளம் வந்து யோனா வந்து எப்படி கொடுத்தாரோ, அம்மா அந்த தென்னாட்டு அரசி என்ன மாதிரி அந்த அவங்க வந்து அந்த காலத்தில் கொடுத்த அந்த நிகழ்வு தான் உங்களுக்கு அந்த அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு என்ன கேளுங்க, உங்களுக்கு அடையாள அட்டையில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆதார் கார்டு இல்லை, ஓட்டர் ஐடி கார்டு இல்லை, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட அவ்வளோதான். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பிபிஎல் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த அடையாள அட்டை இல்லைன்னா உங்களுக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்போது ஒரு அடையாளம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் அது விசுவாசத்தில் வந்து இந்த அடையாளம் நம்ம எதிர்பார்க்கணுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி தான். கிறிஸ்துவர்களே, இந்த வாசத்தில் நான் பார்க்கும் பொழுது யோனா அப்படின்னா சமாதானம்னு சொல்லலாம், இல்லை பீஸ் மேக்கர்னு சொல்லலாம், இல்லை பொறா அப்படின்னு கூட அந்த பேருக்கு அர்த்தம். யாருன்னா இருக்கீங்களா யோனா அப்படின்னு? ஓகே, அந்த பேருடைய பொருள் வந்து பொறா அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வந்து அந்த யோனா வந்து ஒரு ஊருக்கு, நினைவே அப்படின்ற ஊருக்கு வந்து அனுப்பும் பொழுது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போருக்கு விருப்பப்படுறதில்லை. ஏன்னா அங்கே இருக்க ஜனங்க வந்து தவறான மக்களாக இருந்ததுனால அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு போய் சொல்லு, நான் அந்த ஊரை அழிக்கிறேன் அப்படின்னு கடலில் அந்த மெசேஜ் அனுப்பும் பொழுது அவர் வந்து நிராகரிக்கிறார், போக விருப்பப்படுது. ஏன்னா கடவுள் வந்து சொன்ன மாதிரி நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். பாருங்களேன், கடவுள் சொல்லிட்டு சில இதில் கடவுளை கேட்கறது இல்லையா? அதுபோல் அவர் வந்து கடைசியில் அவர் போகிறதில்ல. அவர் எங்கேயோ போகிறாரு, கடைசியில் அந்த திமிங்கில் மாட்டின்னு அப்புறம் போயிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அந்த மக்களுக்கு போயிட்டு தெரிவிக்கிறார், கடவுள் வந்து அழிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாசம் அந்த அரசு வந்து அந்த மக்களை கூப்பிட்டு சொல்கிறார், கடவுளுடைய சாபத்துக்கு நம்ம இருக்கிறோம், மனம் திரும்ப வேண்டும். ஆகினால நம்ம வந்து எல்லாருமே நோம்பிருந்து நீங்கள் மட்டும் இல்லை, குழந்தைங்களும் அந்த ஆடு மாடுகள் கூட நீங்கள் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வேண்டுது கடல் அப்படின்னு ஜெபிப்போம். ஒருவேளை கடல் வந்து அவருடைய மனம் மாறி நம்மளுக்கு வந்து அந்த மன்னிப்பு கொடுப்பார் அப்படின்றதுக்கு அந்த அரசன் சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதை கேட்டு நடந்துக்கிட்டாங்க. இந்த தமிழ் காலத்தில் அப்படிதான். இந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து திருச்செந்தூர் சொல்லுது மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த கடவுளுடைய வார்த்தை இந்த 40 நாட்கள் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நோன்பு மூலியமா, தர்மத்தின் மூலியமா, மற்ற நல்ல செயல்கள் மூலியமா, ஜபத்தினால நம்ம வந்து நம்ம மனம் மாறி கடவுள்கிட்ட கிட்ட வரும் பொழுது அவருடைய என்ன சொல்றது, அந்த தண்டனையிலிருந்து நம்ம மீட்பு அடைந்து அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அந்த நினைவு மக்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறார். அப்போ கடைசியில் வந்து யோனா வந்து கோபமாக போகிறார் கடவுள்கிட்ட. இது கோபமா பாரு, நீ சொன்ன அழிக்கிறேன்னு சொன்னேன், என்னுடைய வார்த்தைக்கு என்ன வேற, நான் போய் சொன்னேன், நீ செஞ்சிடல பாரு, அவங்களுக்கு நீ மன்னிச்சிட்ட அப்படின்னு கோச்சிட்டு போல. சில நேரத்தில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும், ஒருவர் தவறு செஞ்சுன்னா அந்த தவறு வந்து அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, கடவுளும் மன்னிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த குடும்பத்திலேயும் ஒரு திருந்தி வாழ்ந்துடலாம். ஆனால் சில நேரத்தில் வந்து அதை சொல்லி 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 அந்த மனுஷனை வந்து அப்படியே அவங்க மறுபடியும் அந்த பாவனை செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. கிறிஸ்துவர்களே, மனம் ஒரு மனிதன் மனம் திரும்பிட்ட பிறகு அந்த மனிதன் வந்து மறுபடியும் ஒரு ஏஞ்சலாக மாறுகிறார். அது எப்படின்னா, நீங்கள் பாவ சங்கத்துக்கு வரும் பொழுது நீங்கள் அந்த பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு அதை வாங்கிட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் ஒரு புது குழந்தை போல தான் நீங்கள் வாழ்வீங்க, ஒரு நியூ பர்சனாக, ஒரு ஏஞ்சலாக. ஏன்னா அந்த இருக்க அந்த முழு பாவம் வந்து வெளியே போயிடுது. அந்த கடவுள் வந்து இந்த புது லைஃப் நமக்கு கொடுக்குறாரு. அந்த புது லைஃப் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம மீண்டும் ஒரு நல்ல மனிதராக, அந்த புது மனிதனாக வாழணும். இதுதான் அந்த ஆசீர்வாதம். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் வந்து நம்ம பாவம் செய்கிறோம், அது செஞ்சுட்ட பிறகு மனம் வந்து நம்ம திரும்பி வாழும் பொழுது அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது அது ஓகே, அது நம்முடைய விருப்பம். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் மனம் மாறிட்ட பிறகு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து அந்த தென்னாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு தானும் மனம் மாறினாள். ஆனால் அவர்களோட, அதாவது இயேசு பிறகு முன்னே 700
வருஷத்துக்கு முன்னே வந்து சாலமோன் இருந்தார். அதுக்கு இந்த யோனா வந்து இருந்தார். அவ்வளோ வருஷங்கள் ஆயிட்டு இருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர்களோட மேலானவர் இங்கே ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு. கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு நம்ம மிராக்கிள் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஊருக்கு ஒரு சர்ச்சுக்கு நம்ம போகிறோம். எதுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறோம். வேளாங்கண்ணிக்கு போகிறதாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு மாதா பார்த்துட்டு வந்து அது ஓகே. ஆனால் இந்த இடத்துல போனால் எனக்கு மிராக்கிள் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சாக போகிறாங்களே, அது வந்து தவறு. நம்ம வந்து மிராக்கிளுக்காக கடவுள்கிட்ட போகக்கூடாது. நம்முடைய அன்புக்காக கடவுள்கிட்ட போய் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் போய் பார்க்குறோம், யாருன்னா விசிட் பண்ணுறோம், அவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் அவங்க எது நம்ம போகிறதுனால ஏதாவது அவங்க கிடைக்க கொடுப்பாங்கன்னு நம்ம போகிறோம். சில பேர் போகலாம், பட் அது வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுபோல் திருப்பலி தான் வந்து பிக்கெஸ்ட் மிராக்கிள். நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா. ஒரு சொல்லிருந்தாங்க, ஒரு அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க குழந்தை வந்து ரொம்ப சிக்காகிட்டு இருந்தால அவங்க ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக முடியல. கடைசியில் வந்து அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஆழ்களில் வச்சுட்டு, கடலை நீ தான் எனக்கு காப்பாற்றணும், வேறு வழியை சொல்லக்கூடாது. அது ஆயிட்டு பிறகு கொஞ்ச நேரத்தில் ஆகிட்டு பிறகு அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபாதர் சொன்னார். கிறிஸ்தவர்களே, மிராக்கிள்ன்றது வந்து கடவுளுடைய அன்புக்கு சார்ந்தது. நம்ம கடவுளுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அது மிராக்கிளாக தான் மாறும். இப்போ வீட்டில் கூட அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம வந்து ஏதாவது கேட்குறோம். நீங்கள் அன்பாக ஏதாவது கேட்பாருன்னா பெற்றோர்கள் வந்து ஏதோ ஒரு கடனோ வாங்கி ஏதோ பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு. அதுபோல் அந்த அதுதான் மிராக்கிள். நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து கடவுளுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான மிராக்கிள். அதை விட்டால் வேறு எந்த மிராக்கிள் நமக்கு தேவையில்லை. ஒரு கை இல்லாதவங்களுக்கு திடீர்னு கை வந்துடுது, கண்ணு பார்வை இல்லாதவங்களுக்கு கண்ணு வந்துடுது, அது மிராக்கிள் கிடையாது. அது வந்து கடவுள் வந்து அந்த சமயத்தில் ஏன் செஞ்சார்னா அவருடைய வல்லமை கடவுள்னு தெரிஞ்சதுக்காக தான் சொன்னது. நான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட நான் ரொம்ப சிக்காக இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்க தேவையில்லை. கடவுள் நம்ம கொடுத்துருந்த சிலுவையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடந்து கொண்டு போக வேண்டும். கிறிஸ்தவர்களே, இதோ கடவுள் கொடுத்துற ஒரு கிரேட்டஸ்ட் மிராக்கிள் வந்து திருப்பலி தான். அந்த சாதாரண அப்போ வந்து கடவுளுடைய உறவு அவருடைய உடலை மாறும். அதை நம்ம நம்புகிறோமே, அதுதான் மிராக்கிள். அதனால கடவுளுடைய திருப்பலியில் நம்ம பங்கு கொள்ளும் பொழுது அந்த மிராக்கிளுடைய வேறு எந்த ஒரு மிராக்கிளும் தேவையில்லை. அதனால தான் இந்த திருப்பலி வரும் பொழுது கரெக்ட் டைமுக்கு வரணும், ஒரு ப்ரிப்பரேஷனோடு வரணும். நம்ம வந்து நம்ம வந்து சுத்தமாக வரணும், நம்ம வந்து ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக வரணும். அந்த திருப்பலியில் 100% நம்ம பங்கெடுத்துக்கணும். நம்ம வந்து வேறு எங்கேயோ அட்மிஷன் மிஷின் நம்ம வேறு. அதனால் சில பேர் வந்து ஃபேமிலியில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு மாஸ்க் போயிட்டு வந்தேன், குழந்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ நான் வந்து பிறகு வீட்டில் குழந்தை நான் பார்த்து நீங்கள் பூசை போயிட்டு வாங்க பாருங்க. இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொன்னாங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் ஃபாதர், நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரதில்லை, எனக்கு குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்கிறதில்ல, திருப்பல் வரும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு. சில நேரத்தில் வந்து நம்ம கோயிலை பார்க்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ். அப்போது அந்த உண்மையான மிராக்கிள் நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உண்மையாக இல்லை, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவர்களே, திருவள்ளிக்கு ஏற்ற ஒரு ஈடானது உலகத்தில் எந்த ஒரு வரப்பிரசாதமும் இல்லை. அது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரேட்டஸ்ட் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருவள்ளி வரப்பொழுது உங்களே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, சந்தோஷமாக போங்க, அந்த பிளெஸ்ஸிங்கோடு போகும். அதனால் வரும்பொழுது ஒரு ஒரு ப்ரீ ஆக்கியபைடாக வராது. ஓகே, இது செய்யணும், அது செய்யணும், இது பண்ணலாம், அதெல்லாம் தேவையில்லை. நீங்களும் கடவுள், நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா தான் இந்த திருவள்ளி. அந்த திருவள்ளியில் ஆசீர்வாதம் பெறணுமே, அதோட மிராக்கிள் வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு மிராக்கிளும் கிடையாது. அதனால இந்த திருவள்ளி கடவுள் ஜெபிப்போம். இறைவா, நீ கொடுத்த இந்த திருவள்ளிக்காக நன்றி. மற்றும் நான் எப்பொழுதுமே இந்த திருவள்ளியோடு நான் உங்களோடு இணைந்து என்னுடைய பாவ பரிகாரத்துக்காக மன்றாடி நான் எப்பொழுதுமே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ஞானம் அறிவு தாரணும்னு சொல்லி இந்த திருவள்ளியில் மன்றாடுவோம்.
நொறுங்கிய உள்ளம் தருகின்றே நீரை நீரை காண விளைகின்றே உன்னிடத்தில் சரணடைந்து இனி எல்லாமும் நிறைவாகும் அதை உணர்ந்து கொண்டே நிறைவா என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர மனைவரும் திருமலி நம்மள தந்தையாக ஏற்றதாகபடியே ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கையும் திரும்பவும் கொண்டு வந்து புரிதமிக்க அருளடையான கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்கள் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை வேலை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்ம இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூய்மரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்களில் உலகில் உணவை தவிர்த்து உண்ண நோன்புக்கு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தும் அவர் தோற்கடித்து தீமின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள இவருக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லாத பாஸ்காவுக்கு கடந்து செல்வமாக. ஆகவே வாழ்த்துதர்களோடு புனித பேருந்தோடு நாங்கள் செய்தவருக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது. உயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூய்வர் தூய்மனத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏன் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனுமே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள். ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கை பொருள். ஆண்டவரே, நீர் வல்லவரும் உமது மரணத்தை அறிவிக்கின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தர்மப்பத்து மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகவலுடன் எங்களை ஏற்றுக்கொள்கிறது. எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் உமது திருவகை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநேனராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பில் நடைபெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோரனை இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண மொழியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணி
இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனில் நாம் பயிற்சித்து நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆகவே தீமத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியும் கனித நலமாய் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதம் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்கள் திருத்தொழுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செவ்வன் விருது கிடைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும். Oh
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டும் பெருவும் எதிர்நோக்கு வளரும் அன்பின் உறுதியடையும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவு கிறிஸ்துவை நாங்கள் அவரோடு நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவன் ஆசீர்வதிங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை உடையவதாக, சோதனையில் நற்பணம் உறுதி பெறுவதாக, நிறையான மீட்பு அருள்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவரை நிறைவேற்று. இறைவாவுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. அவனுக்கு சொல்லை. Thank you.